கொரியன் ஸ்டைலில் ஒரு பொட்டேட்டோ பால் ரெசிபி பார்க்கலாமா? 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு தொலியெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுறணும். அது கூட உப்பு சேர்த்துட்டு மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து தெளித்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு தண்ணி கொதித்த உடனே அந்த பாலை வந்து ஒவ்வொன்றா போடணும். இதை வந்து கிளறி விடக்கூடாது. பால் வெந்து வந்தோடனே அதுவே மேலே எழும்பி வந்துடும். பால் வந்து மேலே எழும்பி வந்தோடனே அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணி வச்சு அதில் வந்து இந்த பாலெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு உடனே எடுத்துட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. ஒரு பவுலில் வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பாலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சூப்பரான கொரியன் பொட்டேட்டோ பால்ஸ் வந்து ரெடி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.